சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். உனக்கு தெரியுமா தெரியாதா? சங்கத்தை மீறிய லாரி ஓட்டுநர்கள், வாக்குவாதம் செய்த நிர்வாகிகள், ஸ்பாட்டுக்கு வந்த குன்னூர் போலீசார், சூடுபிடிக்கும் குற்றவியல் சட்ட விவகாரம், பரபரக்கும் நீலகிரி. நீலகிரி மாவட்ட லாரி ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் புதிதாக கொண்டு வந்த ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை எதிர்த்து கடந்த 17ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது. பாரத நியாய சன்ஹிதா என்ற பெயரில் புதிதாக கொண்டு வரப்பட்ட குற்றவியல் சட்டத்தில் விபத்தால் மரணம் ஏற்பட்டால் ஓட்டுநர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதில் ஹிட் அண்ட் ரன் வழக்கில் சிக்கும் ஓட்டுநர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும், கவனக்குறைவாக வாகனத்தை ஓட்டி உயிரிழப்பு ஏற்படுத்தினால் ஓட்டுநர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை என இச்சட்டம் கூறுகிறது. இதையடுத்து ஹிட் அண்ட் ரன் சட்ட பிரிவுக்கு பல்வேறு ஓட்டுநர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து வட மாநிலங்களில் கடுமையான போராட்டங்கள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஓட்டுநர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மத்திய அரசின் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா ஹிட் அண்ட் ரன் சட்டப்பிரிவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக அறிவித்திருந்தார். அதன் காரணமாக வட மாநிலங்களில் ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி நீலகிரி மாவட்ட லாரி ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதில் ஓட்டுநர் சங்கத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு புதிதாக கொண்டு வரப்பட்ட குற்றவியல் சட்டத்திற்கு எதிராக ஆதரவு கரம் நீட்டினர். ஆனால் இந்த வேலை நிறுத்தத்தை மீறி நீலகிரி மாவட்டத்தில் சில லாரி ஓட்டுநர்கள் லாரியை இயக்கியுள்ளனர். உடனே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த லாரி ஓட்டுநர்கள் சங்கத்தினர் லாரியை இயக்கிய ஓட்டுநர்களை மடக்கி பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சரக்கு ஏற்றிக்கொண்டு மாவட்டத்திற்குள் நுழைந்த ஓட்டுநர் ஒருவரை பிடித்த லாரி ஓட்டுநர்கள் சங்கத்தினர், உனக்கு தெரியுமா தெரியாதா, உலகத்துக்கே தெரியும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற கைகலப்பு ஆகும் சூழல் ஏற்பட்டது. உடனே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குன்னூர் ஆய்வாளர் சதீஷ் மற்றும் போக்குவரத்து ஆய்வாளர் முத்து கணேஷ் ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய போக்குவரத்து துறை காவல் அதிகாரி, சரக்கு கொண்டு போய் அவங்க இறக்க வேண்டாமா, ரோட்ல இது போல வாக்குவாதம் செய்யறது தவறு என கூறினர். அத்துடன் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்காத லாரி ஓட்டுநர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியும் எச்சரித்தனர். இதையடுத்து சரக்கு ஏற்றிக்கொண்டு வந்த லாரிகள் ஒரு நாள் மட்டும் மேட்டுப்பாளையம் செல்ல நீலகிரி மாவட்ட லாரி ஓட்டுநர்கள் சங்கத்தினர் அனுமதி அளித்தனர். மேலும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டமானது ஜனவரி 18ஆம் தேதியில் இருந்து தொடர்ந்து நடைபெறும் என அறிவித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்காமல் இயக்கிய லாரிகளை சிறைபிடித்து ஓட்டுநர்களுடன் சங்கத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.